ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இன்சூர் டு லைஃப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் நியூவாக லான்ச் ஆகிருக்க சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பாலிசியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட பெனிஃபிட்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல நம்ம பார்க்குறது அன்மேட்ச்டு கவர்ஸ், அதாவது கிளைமை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான லிமிட்டும் இல்லாமல் ஒன் கிளைம் வித்தவுட் எனி லிமிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷன் இருக்குது. ஸோ கிளைமில் வந்து எந்த விதமான லிமிட்டேஷன்ஸும் கிடையாது. அதே மாதிரி சம் இன்ஷூர்டுமே வந்து அன்லிமிட்டெட் சம் இன்ஷூர்ட் இருக்குது. ரூம் ரெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரூம் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ரூம் ரெண்ட் கேட்டகரிஸில் எனி ரூம் கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. ரெஸ்டோரேஷன் ஆஃப் சம் இன்ஷூர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் டைம்ஸ் ரெஸ்டோரேஷன் ஆகும். போனஸை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டெட் போனஸ் அக்குமுலேஷன். ஸோ லிமிட் இல்லை. ஸோ இந்த லிமிட்லெஸ் பெனிஃபிட்டில் இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கவர் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து எந்த ஏஜ் வேணாலும் நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து இந்த பாலிசியை கொடுக்க முடியும். இண்டிவிஜுவலாகவும் கொடுக்கலாம், அதே மாதிரி ஃபேமிலி பாலிசியாகவும் கொடுக்கலாம். ஃபேமிலி பாலிசியாக கொடுக்கும்போது அடல்ட் வந்து பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ் டு எனி ஏஜ். அதே மாதிரி டிபெண்டன்ட் சில்ட்ரன் வந்து பார்த்திங்கன்னா 91 டேஸ்லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்கள அப்பா அம்மா கூட சேர்த்து பாலிசி எடுத்துக்கலாம். ஃபேமிலி சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 4 சைல்டு வரைக்கும் ஒரே பாலிசியாகவே கூட நம்ம கொடுக்க முடியும். இதில் கோபேமெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கோபேமெண்ட் எதுவுமே கிடையாது. என்ன பில் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இன்சூரன்ஸில் கிளைம் கிடச்சிரும். அடுத்தது ஃபேமிலி டெஃபினிஷன் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபு, ஸ்பவுஸு, லிவிங் பார்ட்னர்ஸ், அதாவது வந்து இப்போ இந்த லிவிங் டுகெதர்லாம் சொல்கிறாங்களே அவங்களுமே நம்ம பாலிசி எடுக்க முடியும். அண்ட் டிபெண்டன்ட் சில்ட்ரன்ஸும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மல்டி லெவல் இண்டிவிஜுவல்ஸும் கவர் பண்ணுறாங்க. செல்ஃப், ஸ்பவுஸ், சில்ட்ரன்ஸ், பேரண்ட்ஸ் இல்லாமல் அதாவது பேரண்ட்ஸ் இல்லா, கிராண்ட் சைல்ட்ரன்ஸு, சன் இல்லா அண்ட் டாட்டர் இல்லா, அங்கிள், ஆன்ட்டி, அதுக்கப்புறம் பிரதர் இல்லா, சிஸ்டர் இல்லா, இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா நீஸ் அண்ட் நெவ்யூஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் உள்ளடக்கி ஒரே பாலிசியாகவே கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ப்ரீமியம் வந்து ஜோன் வைஸ் ப்ரீமியம் வச்சுருக்காங்க. ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சி. ஜோன் ஏங்கிறது நார்த்து, சவுத் வந்து பார்த்திங்கன்னா ஜோன் பி, அண்ட் ரூரல் செக்டார் பார்த்திங்கன்னா ஜோன் சியாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ பாலிசிஸ்லாம் இருக்குது, சம் இன்சூர்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் இன்சூர்டு அமௌண்ட் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 lakhsலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த பாலிசி. 10 லட்சம் ரூபாய், 15 லட்சம், 20 லட்சம், 25, 50 அண்ட் 1 கோடி. 50 லட்சத்துக்கு அப்புறம் டேரெக்டாக 1 கோடி. 1 கோடிக்கு அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் சம் இன்சூர்ட். ஸோ அன்லிமிட்டெட் மீல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, ஸோ இந்த மாதிரி அன்லிமிட்டெட் சம் இன்சூர்ட் அப்படிங்கிறது தான். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். 5 crores ஆர் 10 crores ஆர் 15 crores வாட் எவர் மேபி, என்ன செலவானாலும் இதை வந்து இந்த இன்சூரன்ஸில் வந்து பார்த்துக்க முடியுங்கிறதா அன்லிமிட்டெட் சம் இன்சூர்ட். அதில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா அன்லிமிட்டெட் சம் இன்சூர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாலிசியை எடுத்துக்க முடியும். 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அன்லிமிட்டெட் கொடுக்க முடியாது. ஸோ அது மட்டும்தான் இதில் ஒரு விஷயம், கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அடுத்தபடியாக என்ன இதில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பே பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர்க்கான ப்ரீமியம் இருக்குது, 2 இயர்ஸ்க்கான ப்ரீமியம் பே பண்ணலாம், 3 and 4 years அண்ட் 5 years. ஸோ 5 வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து அட்வான்ஸாக நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணக்கூடிய ஆப்ஷனுமே இந்த பாலிசியில் அவைலபிள். நம்ம எல்லாருமே நார்மலாக 1 வருஷத்துக்கான ப்ரீமியம் தான் பே பண்ணுவோம், இல்லை 2 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கெலாம் பே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாலிசியில் 5 இயர்ஸ்க்கான ப்ரீமியம் ஆப்ஷன் இருக்குது. ஒரு கூடுதல் அட்வான்டேஜ், அட்வான்ஸாக நம்ம பே பண்ணலாம். சரி, இது அட்வான்ஸாக பே பண்ணுறதுனால கிளைண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கான நீங்கள் ப்ரீமியத்தை வந்து ஒரே நேரத்தில் பே பண்ணும்போது 10% டிஸ்கவுண்ட்டும், 3 வருஷத்துக்கான ப்ரீமியம் பே பண்ணும்போது 12.5% வந்து தேர்ட் இயரும், 4th இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ணும்போது 14%, 5th இயர் ப்ரீமியத்தில் வந்து 16% உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து இதில் கிடைக்கும். அதே மாதிரி ஏர்லி ரெனியூவல் டிஸ்கவுண்ட், இந்த டிஸ்கவுண்ட் ஆப்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2.5%, 2.5% வந்து டிஸ்கவுண்ட் வந்து நம்ம பாலிசியை ரெனியூ பண்ணும்போது, அடுத்த வருஷம் ரெனியூ பண்ணும்போது 30 நாளைக்கு முன்னாடியே நம்ம ரெனியூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த 2.5% வந்து ப்ரீமியமில் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கிது. ஸோ இதை வந்து எப்படி அவைலபிள் டியூரிங் 2nd and 3rd and 4th இயர்ஸ், அதாவது 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம் மட்டும்தான் இந்த மாதிரி 1 மாதத்துக்கு முன்னாடி ரெனியூ பண்ணால்
2.5% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடுத்தது வெல்னஸ் டிஸ்கவுண்ட். வெல்னஸ் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 20% வந்து ரெனிவல் ப்ரீமியத்தில் நமக்கு கிடைக்குது. வெல்னஸ் டிஸ்கவுண்ட்னா என்னன்னு தெரியும் நெறைய பேருக்கு. நம்மளுடைய கையில் வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸ்மார்ட் வாட்ச் பண்ணிவிட்டு ஸ்டார் ஹெல்த்தோட ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய வாக் பண்ணுறது, ஜாகிங் பண்ணுறது, தென் வந்து ஜிம் போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து அது கால்குலேட் பண்ணி நம்ம ஃபிட்டாக இருக்கும்போது அதுக்கான பாயிண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நமக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸும் அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பாலிசியில் முக்கியமாக வெயிட்டிங் பீரியட்ஸ் நம்ம பார்த்துடலாம். இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் 30 டேஸ். எல்லா பாலிசியில் இருக்கிற மாதிரி 30 டேஸ் தான் இனிஷியல் வெயிட்டிங் பீரியட். அண்ட் ஸ்பெசிஃபிக் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட் 24 மந்த். இந்த 24 மந்த் வெயிட்டிங் பீரியடை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் போய் பாருங்கள். 2 இயர்ஸ் எக்ஸ்க்ளூஷன் இருக்குது. நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு லிங்க் கொடுத்து வைக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து பிஇடி வெயிட்டிங் பீரியட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 36 மந்த். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிசீஸாக இருக்கிறது தான் நமக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னு சொல்லுவோம். பிஇடியோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். ஆல்ரெடி நான் பிபி மாத்திரை எடுத்துக்கிறேன், சுகருக்கு டேப்லெட் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா வெயிட்டிங் பீரியட் 36 மாதங்கள் இருக்குது. இதை குறைக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கான ஆட்-ஆன்ஸும் நான் வந்து லேட்டரான்னு சொல்கிறேன். 36 மாதம் வெயிட்டிங் பீரியட் நீங்கள் ஒரே மாதத்தில் கூட கவர் பண்ணிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. தென் பேஸ் கவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூம் ரெண்ட்டை பொறுத்தவரைக்கும் எந்த ரூம் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், லிமிட்டேஷன்ஸே கிடையாது. அதே மாதிரி நோ கிளைம் போனஸ் இதில் பேசிக்காக 50% அண்ட் மேக்ஸிமம் 100% வந்து நோ கிளைம் போனஸ் கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் டெலி கன்சல்டேஷன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ்க்கு ஒப்பீனியன் கேட்குறது வந்து அன்லிமிட்டடாக ஸ்டார் ஹெல்த் ஆப் மூலிமா பார்த்துக்கலாம். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃப்ரீஸ் யுவர் ஏஜ். இப்போ ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாலிசியை வந்து அவங்க ஒரு 20 வயசில் எடுக்கிறாரு, இல்லை 25 வயசில் எடுக்கிறாருன்னா அப் டு 55 இயர்ஸ் வரைக்கும் அந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் மாறாது. ஸோ ப்ரீமியம் கண்டினியூஸாக அதே மாதிரி தான் இருக்கும். இல்லை அவர் வந்து ஒரு கிளைம் பண்ணிடுறாரு அப்படின்னா மட்டும்தான் அவருக்கு வந்து ப்ரீமியம் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து 20 வயசில் ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாரு அப்படின்னா அவருடைய 55 வயசு வரைக்கும் அதே ப்ரீமியம் தான் இருக்க போகுது. அவர் வந்து ஒரு 35 வயசுலையோ இல்லை 40 வயசுலையோ கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் ஏஜ் பேண்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாரு. அந்த ஏஜ் பேண்டோட ப்ரீமியம் கேல்குலேட் ஆகும். ஸோ ஃப்ரீஸ் யுவர் ஏஜ் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இளம் வயசில் யங் ஏஜில் இருக்கிறவங்க பாலிசி எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாகவே இருக்கும். ஏன்னா வயசுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் மாறாது 55 வரைக்கும். ஸோ ஆர்கன் டோனர் கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்ட் அப் டு சம் இன்சூர்ட். ஸோ ஆர்கன் டோனர் இப்போ டொனேட் பண்ணுறாங்க, அதாவது லிவர் டொனேட் பண்ணுறதா இருக்கட்டும், மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்னி டொனேஷன் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி டொனேஷனும் இந்த பாலிசியில் வந்து கவர் ஆகுது. அதில் என்ன முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எவ்வளோ பாலிசி வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக கவர் ஆகும். அதில் ஸ்க்ரீனிங் எக்ஸ்பென்சஸும் இந்த பாலிசியில் வந்து அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. அதாவது இந்த கிட்னி வந்து மேட்ச் ஆகுமா அப்படின்னு எடுக்கக்கூடிய ஸ்க்ரீனிங் டெஸ்டஸும் இந்த பாலிசியில் வந்து கவர் ஆகுது. அண்ட் அதே மாதிரி போஸ்ட்டு டொனேட் பண்ணதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அதையுமே நம்ம இந்த இன்சூரன்ஸில் கவர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட். ஸோ எல்லா பாலிசிலையுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் வந்து கவர் பண்ணுறாங்க இப்போ வரக்கூடிய பாலிசிஸில். பட் இந்த பாலிசியில் என்ன அப்படின்னா அட்வான்டேஜ் அப் டு சம் இன்சூர்ட் லிமிட் வரைக்கும் கவர் பண்ணுறாங்க. நீங்கள் 10 லட்ச ரூபா எடுத்திருந்தீங்கன்னா 10 லட்ச ரூபா வரைக்கும் ஹோம் கேர் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இதில் கூடுதல் சிறப்பு. அடுத்தது ஆட்டோமேட்டிக் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட். முன்னாடி நம்ம பார்த்த ஹெல்த் அஷ்யூர்னு ஒரு பாலிசி என்னோட வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கிற மாதிரி இதுலேயுமே அன்லிமிட்டட் சம் இன்சூர்ட் 100% வந்து ரெஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அண்ட் வந்து பாதி யூஸ் பண்ணாலும் ரெஸ்டோர் ஆகும், ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரெஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இதில் அடிஷ்னலாக கொடுத்துருக்கிறது டென்டல் செக்கப் அண்ட் க்ளீனிங். ஸோ டென்டல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல்ல போய் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறோம், டென்டல் விஷயமாக பெயின்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணோம், டாக்டரோட கன்சல்டேஷன், எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த பாலிசியில் கவர் ஆகுது. ஆனால் 2வது வருஷமும் 3வது வருஷம் மட்டும்தான் இந்த கவரேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அண்ட் டொமஸ்லரி ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸும் இதில் கவர் ஆகுது. டொமஸ்லரி ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். டொமஸ்லரி ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிறது சம் இன்சூர்ட் வரைக்கும் கவர் ஆகாது. நீங்கள் 10 இல்லை 50 லட்சமோ இல்லை 1 கோடி எடுத்திருந்தாலும் இதில் வந்து என்ன பாலிசி கவர் வச்சுருக்கீங்களோ அது மாதிரி கவர் ஆகும். ஸோ டொமஸ்லரி ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சிக்காக இருக்காங்க, அவங்கள வந்து வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் அவங்க வந்து இறந்துருவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்லையும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் பெட் அவைலபிள் இல்லாத சுச்சுவேஷன்லையும் வீட்லேயே ஹாஸ்பிட்டல் மாதிரி க்ரியேட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கான ஆம்பியன்ஸ் க்ரியேட் பண்ணி எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் வீட்லேயே கொடுப்பாங்க. 3 நாளைக்கு மேலே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணுறாங்கன்னா அதுக்கு உண்டான செலவை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸில் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். 3 நாளைக்குள்ளே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டொமஸ்டிக் ஹாஸ்பிட்டலைசேஷனை கிளைம் பண்ண முடியாது. 3 டேஸ்க்கு மேலே வீட்லேயே வச்சு அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க,
ஏன்னா அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணால் இறந்துருவாங்க. இன்னொரு விஷயம், ஹாஸ்பிட்டலில் பெட்ஸ் அவைலபிள் இல்லைன்ற பட்சத்தில் மோர் தென் 3 டேஸ்க்கு மேலே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னா அந்த டொமஸ்டிக் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு கவர் ஆக ஆரம்பிச்சிரும். தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. தென் அடுத்தது ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 டேஸ் கவர் ஆகுது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செலவு பண்ணீங்களோ அது 90 டேஸ். போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து 180 டேஸ். டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டரை போய் செக் பண்ணுறீங்க, ஸ்கேன் பண்ணுறீங்க, எல்லாமே 180 டேஸ் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது டே கேர். டே கேர் வந்து அப் டு தி சம் இன்சூர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் ஆக ஆரம்பிக்கும். டே கேருங்கிறது காலையில் போய் ஈவினிங் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு சர்ஜரி பண்ணிவிட்டு வந்துடுற எல்லா டே கேருமே இந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகும். அண்ட் மாடர்ன் ட்ரீட்மெண்ட் கவர்ட் அப் டு தி சம் இன்சூர்ட். மாடர்ன் ட்ரீட்மெண்ட் இப்போ இருக்கக்கூடியது ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக் சர்ஜரி, பிரெயின் ஸ்டிமுலேஷன், ஓரல் கீமோதெரப்பி, இந்த மாதிரியான லேட்டஸ்ட் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிசியில் வந்து கவர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஆம்புலன்ஸ். ரோடு ஆம்புலன்ஸ் அப் டு தி சம் இன்சூர்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பாலிசி எடுத்துக்கோ அவ்வளோ தூரம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸ்டார் வெல்னஸ் ப்ரோக்ராம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னு அதில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஆம்புலன்ஸ் அப் டு 5 lakh வரைக்கும் இந்த பாலிசியில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் டொமஸ்டிக் செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன். ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு சர்ஜரி சொல்லிட்டார் அப்படின்னா செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியனுக்கு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அமிச்சிங்கனாலுமே நம்ம ஸ்டார் ஹெல்த்தோட பேனல் டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் ஒப்பீனியன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நமக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு டாக்டர் ஃபீஸோ, டெஸ்ட்டோ, மெடிசன்ஸோ அண்ட் ஐசியூ சார்ஜஸ் எல்லாமே இந்த இன்சூரன்ஸில் வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப் டு தி சம் இன்சூர்ட் லிமிட்டு. ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் அதுவுமே கவர் ஆகுது அப் டு தி சம் இன்சூர்ட் லிமிட். ஸோ இதெல்லாம் போக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிசியில் ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட் இதில் ஃப்ரீயாகவே கிடைக்கிது. என்ன அப்படின்னா பாலிசி நாம் எடுத்த உடனே அந்த பாலிசி ஹோல்டர் இருக்கார் இல்லையா, பணம் கட்டி, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சைல்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் தான் வந்து ப்ரொப்போசராக இருப்பார், பாலிசி எடுத்திருப்பார். இன்கேஸ் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த வருஷம் இமீடியட்டாக ரெனியூவல் வரும்போது அந்த பாலிசியோட ரெனியூவலை நம்ம பே பண்ண வேண்டியதில்லை. அந்த ஒரு வருஷம் மட்டும் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் கொடுத்துட்றாங்க, பணம் கட்ட வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்த வருஷம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பணத்தை கட்டி பாலிசியை ரெனியூ பண்ணிக்கலாம். ஏன்னா இமீடியட்டாக அந்த ப்ரொப்போசர் தவறிடும் போது அவங்க வந்து ஃபினான்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருப்பாங்க. அந்த சமயத்தில் அவங்களால பணம் கட்ட முடியாது, இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ண முடியாமல் லேப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருக்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் கொடுத்துருக்கிற பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட். ஸோ அந்த ஃபேமிலியோட ஹெட் இறந்த உடனே அடுத்த இமீடியட்டாக வரக்கூடிய அந்த 1 year பாலிசி ரெனியூவலை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ரீமியம் என்ன ப்ரீமியமோ அதை வந்து வெய்வ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும், ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் போனஸ். இதுதான் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு பெனிஃபிட் இந்த பாலிசியில். சூப்பர் ஸ்டார் போனஸ் அப்படிங்கிறது என்னென்னா கேரண்டீட் போனஸ் 100% அடிஷ்னல் சம் இன்சூர்ட் ஆஃப்டர் ஈச் ரெனியூவல். நீங்கள் கிளைம் பண்ணாலும் சரி, கிளைம் பண்ணாமல் இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலும் அட்மிட் ஆகாமல் இருந்தாலும் எவ்ரி இயர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ கிளைம் போனஸ் அன்லிமிட்டடாக ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ ஒரு 10 லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறாரு அப்படின்னா எவ்ரி இயர் 10 lakhs ஆட் ஆகிட்டே வரும். 5 வருஷம் கழிச்சு அவருக்கு என்ன ஆகும், 50 lakhs பாலிசி, 10 வருஷம் கழிச்சு 1 crore பாலிசி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அன்லிமிட்டடாக அவருக்கு வந்து ஆட் ஆகிட்டே போகும் சூப்பர் ஸ்டார் போனஸ். அதுதான் பெரிய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு டியூரபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கவர். ஸோ இந்த பாலிசியில் அப் டு 5 லட்ச ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம். என்ன மாதிரினா இந்த வென்டிலேட்டர், வீல் சேரு, சக்ஷன் மிஷினு, ஸோ இன்ஃப்யூஷன் பம்ப்ஸு, அப்புறம் வந்து ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர். இந்த கோவிட் டைம்லலாம் நிறைய பேர் வந்து வாங்கியிருப்போம், ரெண்ட்டுக்கு வாங்கியிருப்போம். இல்லை அப்படின்னா சில பேர் வந்து ஓனாக வாங்கியிருப்பாங்க. ஸோ ரெண்ட்டுக்கு வாங்கினாலும் சரி, ஓனாக பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, லைஃப் டைமில் ஒரு தடவை பாலிசியில் லைஃப் டைமில் ஒரு தடவை அப் டு 5 lakh rupeesக்கு இந்த டியூரபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை நம்ம வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறது இதில் பெரிய அட்வான்டேஜ். ஸோ அடுத்தது கம்பாசினேட் ட்ராவல். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பாசினேட் ட்ராவல் வந்து விசிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நாம் இங்கே இருக்கோம், இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் விஷயமா நான் வந்து வெளியூருக்கு நான் போயிட்டு வந்து இந்தியாவுக்குள்ளேயே நான் வெளியூரில் போயிட்டு நான் இருக்கிற சிட்டி வந்து ஒரு சென்னை, பட் நான் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதுரையோ, கோயம்புத்தூரோ, திருச்சியோ, இல்லை நார்த்து டெல்லி, மும்பை அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறேன். அங்கே போயிட்டு ஒர்க் நேச்சராக போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஆகிடுது, அப்போ ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறேன். அந்த சமயத்தில் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ட்ராவல் பண்ணி என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எனக்கு கூட இருக்கிறதுக்காக அவங்க ட்ராவல் பண்ணி வராங்கன்னா அந்த சார்ஜஸை
அப் டு ₹10,000 வரைக்கும் இந்த பாலிசியில் க்ளைம் பண்ணிக்கலாம். அதுதான் கம்பேஷனேட் விசிட் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் இருக்குது. அண்ட் இன்டர்நேஷ்னல் செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன் ஒன்று இருக்குது. இன்கேஸ் நம்ம இந்தியாவில் பார்க்குறோம், டாக்டர்ஸ் வந்து ஒரு சில சர்ஜரியோ ட்ரீட்மெண்ட்டோ சொல்கிறாங்க, டவுட் இருக்குன்னா நம்ம ஒரு செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன் இன்டர்நேஷ்னல் டாக்டர்ஸ்கிட்டையும் நம்ம வந்து ஒப்பீனியனும் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த பாலிசியில் இருக்கக்கூடிய பெனிஃபிட். அடுத்தது ஆப்ஷனல் பெனிஃபிட்ஸில் வந்து கன்சியூமர் கவர். கன்சியூமர் கவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 68 நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. அதாவது க்ளவுஸ், மாஸ்க், காட்டன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் மெடிக்கல் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து இதில் கவர் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆனுவல் ஹெல்த் செக்கப்பும் இதில் வந்து ஆப்ஷனல் கவராக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணி தான் எடுத்துக்கணும். 1% ஆஃப் தி சம் இன்சூரன்ஸ் மேக்ஸிமம் ₹25,000 வந்து இதில் வந்து நம்ம ஹெல்த் செக்கப் பண்ணிக்க முடியும். அடுத்தது இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும், லிமிட்லெஸ் கேர். ஸோ லிமிட்லெஸ் கேர் என்ன அப்படின்னா, ஒன் அன்லிமிட்டட் கிளைம் கவர் இன் தி லைஃப் ஆஃப் தி இன்சூரர். ஸோ ஒரு பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் 10 லட்ச ரூபா தான் பாலிசி எடுக்கிறீங்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அடுத்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து ஒரு 50 lakhs to 1 crore rupees வரைக்கும் செலவு வருதுன்னா, லைஃப் டைமில் ஒரு தடவை நீங்கள் 10 லட்ச ரூபா சம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, 20 லட்ச ரூபா பாலிசி எடுத்திருந்தாலும் சரி, ஒரு தடவை அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்க முடியும். அதுக்கு அடுத்த வருஷம்லாம் நீங்கள் என்ன பாலிசி வச்சுருக்கீங்களோ 10 லேக்னா 10 லேக்ஸ், 20 லேக்னா 20 லேக் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். பட் ஒன் டைம் இஸ் அன்லிமிட்டடாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ லிமிட்லெஸ் கேர் இஸ் பெனிஃபிட்டான ஒரு விஷயம், அன்லிமிட்டட் கேராக வந்து பார்த்துக்க முடியும். இது வந்து ஆப்ஷனல் பெனிஃபிட்டாக தான் இருக்குது. வேணும்னா நம்ம ரைடர் ஆப் பண்ணோன்னா ப்ரீமியம் நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஆப்ஷனல் பெனிஃபிட்ஸில் நம்ம பார்க்குறது ஃப்யூச்சர் ஷீல்டு. ஸோ ஃப்யூச்சர் ஷீல்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இண்டிவிஜுவலாக ஒருத்தர் வந்து பாலிசி எடுக்கிறாரு, ஃப்யூச்சரில் வந்து ஸ்பௌஸை ஆட் பண்ண போகிறோம், மேரேஜ் இருக்குது, ப்ரொப்போசல் அப்படின்னா, இந்த ஃப்யூச்சர் ஷீல்டை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள ஆட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டே ஒன்லேருந்து கவர், வெயிட்டிங் பீரியட்லாம் அவங்களுக்கு வரவே வராது. ஸோ ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், மேரேஜ் ஆனதுலேருந்து 120 டேஸ்க்குள்ளே நம்ம இன்ஃபார்ம் பண்ணி ஸ்பௌஸை ஆட் பண்ணிக்கணும். இந்த ஃப்யூச்சர் ஷீல்டு ஆப்ஷனை நீங்கள் வந்து பாலிசி நீங்கள் முதல்ல எடுக்கும் போதே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ஒய்ஃபை ஆட் பண்ணோன்னே இமீடியட்டாக கவர் ஆகிடும், அவங்களுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட்ஸ்லாம் எதுவுமே வராது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாகவே நான் பார்க்குறேன். அடுத்தது குயிக் ஷீல்டு. குயிக் ஷீல்டு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ஏபிசிடி கவர். இந்த குயிக் ஷீல்டு ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஸ்துமா, பிளட் ப்ரெஷர் அதாவது பிபி, சட்டன் கார்டியாக் டிசீஸ் அதாவது ஹார்ட் டிசீஸும், டயாபெட்டிக் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் இது எல்லாமே 31st டேலேருந்து கவர் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இதை நம்ம வந்து குயிக் ஷீல்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக மெடிக்கல் டெஸ்ட்லாம் எடுத்து மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். மெடிக்கல் ஒப்பீனியன் போயிட்டு தான் உங்களுக்கு வந்து பாலிசி கம்ப்ளீட் ஆகும். அப்படி ஆனால் 31st டேலேருந்து கவர் கிடச்சிடும் உங்களுக்கு, ஏபிசிடி கவர். ஸோ அடுத்தது ரூம் ரெண்ட் மாடிஃபிகேஷன். இந்த பாலிசியில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே ரூம் ரெண்ட்டுக்கு வந்து எந்த விதமான லிமிட்டும் கிடையாது. பட் வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ சம் இன்சூர்டு வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசியாவோ இல்லை வந்து ஷேர்டு ரூமோ இல்லை ஜென்ரல் வார்டாவோ நீங்கள் குறைச்சிங்கன்னா ப்ரீமியம் கொஞ்சம் குறையும். பட் அது நிறைய பேர் விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்கால்வாசி பேர் வந்து நம்ம லைக் பண்ணுறது வந்து இண்டிபெண்டன்ட் ரூம் வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் இந்த ரூம் ரெண்ட் மாடிஃபிகேஷன் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் பெனிஃபிட்ஸ். அண்ட் அடுத்த ஆப்ஷனல் பெனிஃபிட்ஸில் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்சஸ். அதில் ஸோ 50,000 அண்ட் 1 lakh rupees இருக்குது. அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 24 month வெயிட்டிங் பீரியட் இருக்குது. அதுலேயே நியூ பார்ன் பேபியும் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஆனால் ஸ்பௌஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலிசியில் 12 மாதம் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த நியூ பார்ன் கவர், குழந்தை பிறந்த உடனே கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 lakhலேருந்து 25 lakhs சம் இன்சூர்டுக்கு வந்து 2 lakh rupees வந்து நியூ பார்ன், அந்த பிறந்த குழந்தைக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னா அந்த நியூ பார்னுக்கு வந்து பார்த்துக்கலாம். அதே வந்து 50 lakhs அண்ட் 1 crore அன்லிமிட்டட் சம் இன்சூர்ட் போனாங்கன்னா 5 lakh rupees வரைக்கும் அந்த நியூ பார்ன் பேபி கவரை பார்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் பெனிஃபிட்ஸ் தான். அப்படி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ப்ரீமியமும் உங்களுக்கு வந்து கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ முக்கியமாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஸோ அல்டிமேட்டாக இது வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பாலிசினே சொல்லலாம். ஏன் அப்படின்னா முதல்ல அன்லிமிட்டட் சம் இன்சூர்டு ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படலாம். அன்லிமிட்டட் சம் இன்சூர்ட், அன்லிமிட்டட் மீல்ஸ் மாதிரி அன்லிமிட்டட் சம் இன்சூர்டு அப்படிங்கிறது தான் அதில் ஒரு பெரிய பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். சில பேர் வந்து 5 லட்சம் வச்சுருக்கேன், 10 லட்சம் வச்சுருக்கேன், 50 lakhs வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இனிமேல் நம்ம பேசுகிறது அன்லிமிட்டடாக வச்சுருக்கேன், ட்ரீட்மெண்ட் வந்து அன்லிமிட்டடாக பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட். இம்மீடியட்டாக அந்த இன்சூர்ட் பர்சன் அதாவது ஹஸ்பண்டோ இல்லை யார் பாலிசி பேயராக இருக்க, யார் ப்ரொப்போசராக இருக்காங்க, அவங்க தவறிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் ப்ரீமியம் கட்ட வேணாங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜாக அதில் வந்து பார்க்குறேன் நான்.
ஸோ இந்த சூப்பர் ஸ்டார் பாலிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் பாலிசியா வந்து என்னால பார்க்க முடியுது. ஸோ இந்த பாலிசியில மேக்ஸிமம் இந்த பாலிசிய பத்தி மேக்ஸிமம் இந்த வீடியோல நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சம் அதர் நியூ வீடியோஸ் பண்ணணும்னா, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன மாரி வீடியோ வேணுங்கிறத சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். தேங்க் யூ. வணக்கம்.